அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆனி மாத நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவமி திதியின் நன்மைகளாக நவமி திதியில் ராமர் பிறந்ததால் ராம நவமியாக கொண்டாடப்படுகிறது. மற்ற வகையில் மாதத்தில் 2 நவமி திதி வருகிறது. ஒன்று தேய்பிறை மற்றொன்று வளர்பிறை என 2 திதிகளிலும் பாரம்பரிய ராமபெருமானை வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். இந்த தினத்தில் சண்டி ஹோமம் செய்வது, தெய்வங்களுக்கு உயிர் பலியிடுதல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவற்றை செய்யலாம். நவமி திதியில் செய்யப்படும் சண்டி ஹோமத்தால் சாபங்கள் தடைகள் விலகும், லட்சுமி கடாட்சம் உண்டாக்கும் என நம்பப்படுகிறது. மேலும் நவமி திதியில் செய்யப்படும் காரியங்களில் வெற்றி நிச்சயம் எனவும் பார்க்கப்படுகிறது. நவமி திதியில் ஸ்ரீ ராமபிரான் பிறந்ததால் இந்த நாள் ராம நவமியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதை கொண்டாடும் வகையில் மாதத்தில் வரும் இந்த நவமி நாளையும் கண்டிப்பாக வழிபடுவதால் மிகுந்த நன்மை பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. நவமி திதியில் சண்டி ஹோமம் செய்வது சாபங்கள் தடைகள் நீங்க உதவும், லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு வழிவகுக்கும் என பார்க்கப்படுகிறது. நவமியில் காவல் தெய்வங்களையும் எல்ல தெய்வங்களும் வழிபடுவது நல்லது. அந்தந்த தெய்வங்களின் அருளை பெற கண்டிப்பாக நவமி திதியில் இந்த மரபொருள் கிருஷ்ண பகவானையும் மற்றும் ராமபிரானையும் வழிபடலாம். நவமி திதியில் சரஸ்வதி தேவியை வணங்கி கல்வியில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கையாகும். பொதுவாக நவமி திதியில் செய்யப்படும் காரியங்கள் வெற்றி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சண்டி ஹோமம் மற்றும் தெய்வ வழிபாடு சிறந்த பலன்களை தரும். நவமி திதியில் புதிய செயல்களை தொடங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என கருத்து கூறுகிறார்கள். நவமி திதியில் செய்யும் காரியங்கள் இழுபறியாக முடியும் என நம்பப்படுகிறது. இருப்பினும் நவமி திதி தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாளாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. நவமி திதி குறித்த நம்பிக்கை வேறுபாடுகள் சிலருக்கு இந்த நாள் செய்யும் காரியங்கள் நல்ல பலன்கள் தரும் என நம்புகிறார்கள். வேறு சிலர் இந்த நாள் நல்ல செயல்களை தொடங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கிறார்கள். இந்த நாட்களில் முக்கியமாக நீங்கள் நவமி திதியில் நகை வாங்குவது பற்றி பொதுவாக நல்ல நாளாக கருதப்படுவதில்லை. ஏனெனில் இந்த நாளில் சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாளாக பார்க்கப்படுவதில்லை. இருப்பினும் நவமி திதியில் சில தெய்வ காரியங்களுக்கு செய்யலாம் மற்றும் குறிப்பாக சண்டி ஹோமம் போன்ற பரிகாரங்களை செய்வது நன்மை பயக்கும் என கூறப்படுகிறது. நவமி திதியில் நகை வாங்குவது சிறப்பான பலனை தருமா என்றால் அது தராது. நவமி திதி என்பது அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் 9வது திதியாகும். பொதுவாக நவமி திதியில் சுபகாரியங்களை செய்ய மாட்டார்கள். ஆனால் தெய்வ காரியங்களுக்கு ஏற்ற நாளாகும் என கூறுகிறார்கள். தங்க மகாலட்சுமி அம்சம் என்பதால் அமாவாசை போன்ற நாட்களில் தங்கம் வாங்குவதை தவிர்க்கவும் எனவும் சிலர் கூறுகிறார்கள். முக்கியமாக நவமி திதியிலும் இதை செய்ய வேண்டாம். நவமி திதியில் ராம நவமி கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த நாளில் காவல் தெய்வ வழிபாடு மற்றும் எல்ல தெய்வ வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. சிலர் நவமி திதியை மங்களகரமானதாக கருதாமல் தவிர்க்கின்றனர். ஏனெனில் அஷ்டமி நவமி திதிகள் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும் என நம்புகிறார்கள். எனவே நவமி திதியில் நகை வாங்குவது பற்றி பல்வேறு கருத்துகள் நிலவுகிறது. உங்கள் நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் நீங்கள் கண்டிப்பாக முடிவு செய்யலாம். இந்த நாட்களில் முக்கியமாக நவமி என்று இதனை தவிர்ப்பது நல்லதாகும். நவமி என்று அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் ராமர் படத்தை நன்றாக சுத்தம் செய்து குங்குமம் சந்தனம் போன்றவற்றால் பொட்டிட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். பின்னர் வெற்றிலை, பூ, பாக்கு, பழம் இவைகளை வைத்து ஸ்ரீ ராமநாமத்தை சொல்லி ஆர்ச்சனை செய்ய வேண்டும். சாதமாக பாயாசம், பானகம், வடை, நீர்மோர், தேங்காய், பஞ்சாமிர்தம், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இவற்றை நைவேத்தியமாக கண்டிப்பாக படைக்கலாம். அன்று உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். ராமரை பற்றிய நூல்களை படித்தும் பாராயணம் செய்வதுமாக இருக்க வேண்டும். அன்று ஸ்ரீ ராமர் கோயில்களுக்கு கட்டாயம் பட்டாபிஷேகத்தை கண்டிப்பாக அந்த பூஜைகளிலும் கலந்து கொள்ளலாம். ஆர்ச்சனை முடிந்த பிறகு நைவேத்தியமான சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். காலை உணவு எதுவும் சாப்பிடாமல் நவமி விரதம் இருந்து ஸ்ரீ ராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருள்பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக மகாலட்சுமியின் அம்சமும் கிடைக்கும். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஸ்ரீ ராம ஜெயம் என்ற எழுத்தை 108 முறை மற்றும் 1008 முறை எழுத தொடங்கலாம். ஸ்ரீ ராம நாமம் என்ற 3 முறை அடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழியும்,
மனதில் மகிழ்ச்சியும் அன்பும் மற்றும் அனைத்தும் விளையும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.